நாம் திருச்சியில் இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன் வணக்கம். திருச்சியை பொறுத்தவரை திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருச்சியில் எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், அந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபால். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கிற திருச்சியில் 9 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. இதிலே கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக 7 சட்டப்பேரவை தொகுதிகளை கைப்பற்றியது. லால்குடியிலே திமுகவும் திருவெரும்பூரிலே தேமுதிகவும் அங்கே வெற்றி பெற்றது. 7 தொகுதியை கைப்பற்றியிருந்த அதிமுக இந்த தேர்தலிலே 9 தொகுதிகளிலே மணப்பாறை, திருச்சி கிழக்கு, ஸ்ரீரங்கம், முசிறி, மண்ணச்சநல்லூர் என 5 தொகுதிகளை தன்னகத்தை தக்க வைத்திருக்கிறது. ஏற்கனவே வெற்றி பெற்ற துறையூரை அதிமுக இழந்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை திருச்சி மேற்கு, துறையூர், திருவெரும்பூர், லால்குடி என 4 தொகுதிகளை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. திருச்சியை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சொத்து குவிப்பு வழக்கிலே தண்டனை பெற்றதனால் அவர் பதவியில் விலகிய பொழுது இடைத்தேர்தல் நடைபெற்ற பொழுதும் ஸ்ரீரங்கத்திலே அதிமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து இப்பொழுதுமே முக்கியத்துவம் பெற்றிருக்கிற ஸ்ரீரங்கத்திலே அதிமுக வெற்றி பெற்று ஸ்ரீரங்கம் தனது கோட்டை என்பதை அதிமுக நிரூபித்திருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 9 சட்டப்பேரவை தொகுதிகளிலே 5 சட்டப்பேரவை தொகுதியை அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. இது இங்கு இருக்கிற தொண்டர்கள் மத்தியிலே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கத்திலே ஏற்கனவே வெற்றி பெற்ற வளர்மதி தற்பொழுது மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். மணப்பாறையிலே ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்த சந்திரசேகர் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழக அரசு தலைமை கொறடாவாக இருந்த மனோகரன் திருச்சி மேற்கு தொகுதியிலே திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக தோல்வி போட்டியிட்டார். இப்போது KN நேரு அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். மனோகரன் தோல்வியை தழுவியிருக்கிறார். திருச்சியை பொறுத்தவரை முக்கியமான வேட்பாளர்களே தோல்வியை தலைவர்களே அவரும் வருவார். இப்பொழுது அதிமுக தொண்டர்கள் தங்களுடைய வெற்றி வேட்பாளர்களை, அதாவது திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றி வேட்பாளர், திருச்சி ஸ்ரீரங்கத்தினுடைய வேட்பாளர்களை தற்பொழுது அவர்தான் சான்றிதழை பெற்று வந்தார்கள். அவர்களை மாலை பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை வழங்கி தங்களுடைய வாழ்த்துக்களை பெருமிதத்தோடு சொல்லி அந்த வேட்பாளர்களை மாலை அணிவித்து ஒரு அலங்கார வாகனத்திலே உற்சாக பெருக்கோடு ஊக்கத்தோடு தங்கள் வெற்றி வேட்பாளரை அதிமுக தற்பொழுது அழைத்து செல்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள். தங்களை வெற்றி பெற செய்த வாக்காளர்களை, தொண்டர்களை அதிமுக ஸ்ரீரங்கம் வெற்றி வேட்பாளராக இருக்க வெற்றி பெற்றிருக்கிற வளர்மதியும், திருச்சி கிழக்கு தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிற வெள்ளமண்டி நடராஜன் அவர்களும் வாக்காளர்களுக்கு இங்கிருந்தபடியே சான்றிதழ் பெற்ற உடனே வெற்றியை பெற்றுக்கொண்டு தொண்டர்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு இங்கே வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.